ஒரு வீட்டில் உயிரிழப்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த வீட்டுக்கு தேடி சென்று தான் நாம ஆறுதல் தெரிவிக்கணும். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு தான். எங்கு ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்டவருடைய இல்லங்கள் தேடி சென்று நம்ம ஆறுதல் தெரிவிப்பது, நம்மாலான உதவிகளை செய்வது தான் எப்பவுமே நம்ம தமிழர்களுடைய பண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு 41 பேருடைய உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகு விஜய் அவர்கள் நேரில் செல்லாமல் பேருந்துகள் மூலமாக சென்னைக்கு வர வச்சு மகாபலிபுரத்தில் வச்சு சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்படின்னா விஜய் அவர்கள் அங்க செல்லாமல் இங்க சந்திக்கிறாங்க. அப்படின்னா இங்க அரசியல் ஒரு சாணக்கியத்தனம் இருக்கிறது அப்படிங்கறதையும் நாம பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சாங்க. இன்னைக்கு கூட மகாபலிபுரத்தில் இந்த சம்பவம் நடக்கும் போது அது குறித்த கேள்வியை கேட்கும் போது விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றால் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் சும்மா வாய்க்கு வந்த தகவல்கள் கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. அப்போ ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரே இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கு அசம்பாவிதங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்க வர வச்சு பேசும்போது கூட அங்கு பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது உயிரிழப்பு ஏற்பட்ட அவருடைய உறவினர்களை பொறுத்தவரைக்கும் உறவினர்களை சந்திக்கும் போது விஜய் அவர்கள் பேசிய வார்த்தைகளை விட அதிக அளவு வந்தது அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தான் அதிக அளவில் அங்க கொட்டி இருக்கு. வார்த்தைகளே பேச முடியாத அளவுக்கு தத்தளிச்சிருக்கிறார். அங்கு கொடுத்த வாக்குறுதிகள் மிக முக்கியமானது. எப்பவுமே நான் உங்க கூட இருப்பேன், உங்களுக்காகவே இருப்பேன், உங்களுக்கு என்ன உதவிகள் என்னாலும் நான் செய்து கொடுப்பேன். அதே நேரத்தில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உயிரை விட்டதுக்கெல்லாம் இல்ல விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே பெரிய அளவில் கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த ரோட் ஷோ பிரச்சாரத்தில் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அங்கு பாதுகாப்பு பணிகளை கொடுக்க வேண்டியது, அங்கு கூடியிருந்த மக்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அரசுடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. ஆனா அதை தாண்டி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்ன பார்ப்பதற்காக வந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நிலையில் தான் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக எப்பவுமே நான் உங்க வீட்டு பிள்ளையாக தொடர்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க வந்த குடும்பங்களை பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் நேரடியாக அங்கு களத்துக்கு வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் வர்றாங்க அப்படின்னா அங்கு வந்த மக்கள் உண்மை நிலையா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இதன் பின்னணியில ஏற்கனவே கரூர் இன்சிடென்ட் நடந்ததிலையும் பெரிய சதி திட்டங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் அங்கு மீண்டும் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சதிகள் அரங்கேற்றப்படலாம் அப்படிங்கிறத மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் அங்கு வந்தவர்கள் விஜய் குறித்த எந்த விமர்சனங்களையுமே முன்வைக்கல. எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய எலும்பு துண்டுக்கு மாரடிக்கக்கூடிய கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா இந்த விமர்சனங்களை சோசியல் மீடியாக்கள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எடுத்த முடிவு நம்ம ஒரு நியூட்ரலா பார்க்கும்போது முரண்பட்டதாக இருந்தாலும், ஆனால் பின்னணி காரணங்களை அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது விஜய் எடுத்தது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கரூரில் நடந்த சம்பவத்தை குறித்து விஜய் அவர்கள் இந்த குடும்பத்தை இன்னைக்கு மகாபலிபுரத்தில் மீட் பண்ணியிருக்காரு. இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு அரசியல் தலைவராக இருந்தாங்கன்னா நேரடியாக போயிட்டு களத்தில் தான் போய் சந்திப்பாங்க, எங்கே சம்பவம் நடந்ததோ அங்கே போய் தான் பார்ப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் வித்தியாசமாக அரசியல் பண்ணுறாரு இல்லை சார், இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதை வித்தியாசமான அரசியல் அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்கள் என்ன காரணத்துக்காக இங்கே வர வச்சு சந்திக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில தான் நம்ம பார்க்கணும். வெளியிலிருந்து விமர்சனங்கள் 1000 விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும், ஏன்னா ஒரு வீட்டில் உயிரிழப்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த வீட்டுக்கு தேடி சென்று தான் நாம் ஆறுதல் தெரிவிக்கணும். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு தான். எங்கு ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்டவருடைய இல்லங்கள் தேடி சென்று நம்ம ஆறுதல் தெரிவிப்பது, நம்மாலான உதவிகளை செய்வது தான் எப்பவுமே நம்ம தமிழர்களுடைய பண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு 41 பேருடைய உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகு விஜய் அவர்கள் நேரில் செல்லாமல் பேருந்துகள் மூலமாக சென்னைக்கு வர வச்சு மகாபலிபுரத்தில் வச்சு சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது முரண்பட்டதாக இருந்தாலும் முரண்பட்ட ஆங்கிள்லையும் பார்க்கலாம். இப்போ அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது குறித்த கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ஆனாலும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறதான் கவனிக்கணும். விஜய் அவர்கள் அங்க செல்லாமலே இருக்காங்க. 1 மாத காலம் அப்படிங்கிற நிலையை கடந்த நிலையிலையும் விஜய் அவர்கள் அங்க செல்லாமல் இங்க சந்திக்கிறாங்க. அப்படின்னா இங்கதான் அரசியல் ஒரு சாணக்கியத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அங்கு சென்றால் ஏற்கனவே நடந்தது போல அசம்பாவிதம் தோற்றுவிக்கப்படலாம்.
பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஏற்கனவே தெரிவித்தாங்க. இன்னைக்கு கூட மகாபலிபுரத்தில் இந்த சம்பவம் நடக்கும்போது அது குறித்த கேள்வியை கேட்கும்போது விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றால் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் சும்மா வாய்க்கு வந்த தகவல்கள் கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. அப்போ ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரே இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கு அசம்பாவிதங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வர வச்சு பேசும்போது கூட அங்கு பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது உயிரிழப்பு ஏற்பட்ட அவருடைய உறவினர்களை பொறுத்தவரைக்கும் உறவினர்களை சந்திக்கும் போது விஜய் அவர்கள் பேசிய வார்த்தைகளை விட அதிக அளவு வந்தது வந்து அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தான் அதிக அளவில் அங்க கொட்டி இருக்கு. வார்த்தைகளே பேச முடியாத அளவுக்கு தத்தளிச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் அங்க இருந்தவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவங்கள சந்திக்கும் போது கட்சி சார்புடைய யாரையுமே கூட வச்சுக்கல, உள்ள போயிட்டு அவரு தனியாக சென்று தான் அங்க சந்திச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த சந்திப்பு வந்து ஒரு அரசியல் சந்திப்பு கிடையாது. அரசியல் சந்திப்பு அப்படின்னா வந்து பவுன்சர்கள் புடைசூழ கட்சி நிர்வாகிகள் புடைசூழ போய் சந்திக்கலாம். ஆனா வந்து இங்க வந்து தன்னுடைய கட்சியுடைய பிரச்சாரத்துக்கு வந்த மக்கள் அங்க உயிரை விட்டுருக்காங்க, அவருடைய உறவினர்கள் வந்திருக்காங்க. ஸோ அப்போ விஜய் தனியாக போய் சந்திச்சிருக்காங்க. அங்கு கொடுத்த வாக்குறுதிகள் மிக முக்கியமானது. எப்பவுமே நான் உங்க கூட இருப்பேன், உங்களுக்காகவே இருப்பேன், உங்களுக்கு என்ன உதவிகள் என்னாலும் நான் செய்து கொடுப்பேன். அதே நேரத்தில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உயிரை விட்டதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே பெரிய அளவில் கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த ரோட் ஷோ பிரச்சாரத்தில் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அங்கு பாதுகாப்பு பணிகளை கொடுக்க வேண்டியது, அங்கு கூடியிருந்த மக்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அரசுடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. ஆனா அதை தாண்டி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்ன பார்ப்பதற்காக வந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நிலையில் தான் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக எப்பவுமே நான் உங்க வீட்டு பிள்ளையாக தொடர்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்த குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் 41 ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 36 குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்லயே இந்த கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் விஜய் பின்னாடி நின்னதுதான். பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டவர்கள் மூலமாகவும் சுப்ரீம் கோர்ட்ல போனதன் மூலமாகத்தான் சிபிஐக்கு இந்த வழக்கு போச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 குடும்பங்களை சேர்ந்தவங்க விஜயுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 36 பேர் வந்திருக்காங்கன்னா மொத்தம் 43. 43ல 7 பேர்ல 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மனு போட்டிருக்காங்க, கேஸ் சிபிஐ விசாரணைக்காக மனு போட்டிருக்காங்க நீதிமன்றம் மூலமாக, அவங்க வர முடியாது. அப்போ பாத்தீங்கன்னா பெருவாரியானவங்க இங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றும் இவர்கள் எல்லாமே விஜய் பக்கம், விஜய் பின்னாடி தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் கூப்பிட்டு இங்க வர்றாங்க, இங்க வந்து பேசுறாங்க, விஜய் அவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா இதைத்தான் நாம கவனிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேரடியாக அங்கு களத்துக்கு வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் வர்றாங்க அப்படின்னா அங்கு வந்த மக்கள் உண்மை நிலையா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இதன் பின்னணியில் ஏற்கனவே கரூர் இன்சிடென்ட் நடந்ததிலையும் பெரிய சதி திட்டங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் அங்கு மீண்டும் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சதிகள் அரங்கேற்றப்படலாம் அப்படிங்கிறத மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் அங்கு வந்தவர்கள் வந்து விஜய் குறித்த எந்த விமர்சனங்களையுமே முன்வைக்கல. எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய எலும்பு துண்டுக்கு மாரடிக்கக்கூடிய கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா இந்த விமர்சனங்களை சோசியல் மீடியாக்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எடுத்த முடிவு நம்ம வந்து ஒரு நியூட்ரலாக பார்க்கும்போது முரண்பட்டதாக இருந்தாலும், ஆனால் பின்னணி காரணங்களை அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது விஜய் எடுத்தது ஒரு தெளிவான முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட வேண்டாம், நாம பொறுமையாக நகர்ந்து செல்வோம். அதாவது அரசியல் கட்சிகள் சொல்வது போல கொடுத்த வாக்குறுதிகள் போல பார்த்தீங்கன்னா பெருவாரியான வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது. இன்னைக்கு கூட இந்த கரூர் இன்சிடென்ட்ல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய ஒரு பெண்மணி டிவியில் பேட்டி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா வந்து அரசாங்கம் சார்பாக காயம்பட்டவங்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பதா சொன்னாங்க. ஆனால் இப்போ 1 மாத காலம் ஆயிடுச்சு, சொல்லிட்டு போனதோட சரி எங்களுக்கு பணமே கிடைக்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாகத்தான் தன்னுடைய நகர்வை எடுத்து சென்றுட்டு இருக்காங்க. அதாவது நாம சொல்லக்கூடிய விஷயம் நடக்கணும், நடக்கக்கூடிய விஷயத்தை நாம பேசுவோம். சும்மா அரசியலுக்காக நம்ம அங்க சென்று அரசியல் செய்து மீண்டும் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு காரணமாக நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும். அண்ணன் சீமான் அவர்களை பார்ப்பது போல அந்த ஆங்கிள் பார்ப்பது வேணா அரசியல் காரணங்களுக்காக பார்க்கலாம். ஆனா வந்து
அது வந்து இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு விஜய் அவர்கள் எடுத்த முடிவு சரியானது அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். ஏடிஎம்கேவோட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கேவோட டிவிகே வந்து கூட்டணி வச்சா 220 தொகுதி நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாருல்ல சார். இல்லைன்னா இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எதனா நடந்துட்டு இருக்கா? இல்லை, ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே டிவிகே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தொகுதி விஷயங்களில் வந்து கொஞ்சம் முரண்பாடுகள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே அறிந்த விஷயம்தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முந்தைய நிலையில் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் டிமாண்ட் வந்து பெரிய அளவில் டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் களம் வந்து புரிஞ்சிருச்சு. அரசியல் களத்தில் வந்து பெரிய பெரிய திமிங்கலங்கள் முதலைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நாம வந்து நம்ம தலைமையில் ஒரு அலையன்ஸை உருவாக்குவதும் கடினமான விஷயம். நாம வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டியாக தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெறுவதும் கடினமான ஒரு விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது தான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்களும் தாவேகா மூலமாக அங்கே பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் அவர்கள் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இல்லைன்னா 150, விஜய் இருந்த 220 அப்படின்னா அப்போ 70 தொகுதி டிஃபரன்ஷியேட் ஆகுது. அப்போ அந்த 70 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் அதிமுக பேசியிருக்கலாம். 70 தொகுதி உங்களுக்கு கொடுக்குறோம், 150 தொகுதி நாங்கள் நிற்கிறோம், 220 தொகுதி அப்படிங்கிற நிலையில் கூட பேசியிருக்கலாம். இந்த அடிப்படையில் தான் பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பேசாத முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இப்போ என்ன காரணத்துக்காக தொகுதியை மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக தலைமையிடமிருந்து எந்த மெசேஜும் வராமல் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த தொகுதி விஷயம் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி பேசுறாங்க அப்படின்னா 70 தொகுதி வரைக்கும் டிவிகேக்கு கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து 2026 பாஜகவுடைய வியூகமே நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது, எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர், விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர், இதுதான் பாஜகவோட வியூகம் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து பாஜகவுக்கு எத்தனை சீட்டுகளை கொடுக்க போகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கூட அதிமுக பேசிக்கிட்டு இருக்கு. டிவிகே அதிமுக வரணும் அப்படிங்கிறதுல தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்தாங்க. அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தொகுதி விஷயங்கள் பேசாம தான் அங்கே அலையன்ஸில் வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை கிடைத்த தொகுதிகள் கூட பாஜகவுக்கு இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பார்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு தான் கணிசமான அதிகமான தொகுதிகள் கொடுக்க வேண்டிய நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்கும்போது ஒன்று பாஜக வெளியேறணும், இல்லை பாஜகவுக்கு குறைந்த அளவு தொகுதிகள் தான் கிடைக்கும். இங்கே துணை முதலமைச்சரே பாஜக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதில் முதலமைச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அதாவது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜகவுடைய வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சராக டிவிகேக்கும் பாஜகவுக்கும் கொடுங்க அப்படிங்கிற டிமாண்டை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்காக தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த கருத்துக்களை பார்க்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிவிகேவுக்கு ஒரு கணிசமான தொகுதிகளை கொடுப்பதற்கு அதிமுக முன் வந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். சார், நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு 70 சீட் வந்து ஒதுக்கி இருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் சொல்றீங்க. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துருக்கா சார் இப்போதைக்கு? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்பது போலதான் இப்போ வளர்ந்துருக்கிறதா அப்படின்னா, கட்சியுடைய ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்டமைப்பு வந்து வீக்கா தான் இருந்துகிட்டு இருக்கு. கட்டமைப்பு எங்கேயுமே கிடையாது, ஒரு பூத் கமிட்டி கிடையாது, ஒரு கட்டமைப்பு கிடையாது. ஆனால் மக்கள் மத்தியில் எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. மாற்றத்தை கொண்டு வருவதற்கான எழுச்சியை தாவேகா உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, செல்லக்கூடிய திசை எல்லாமே தாவேகா வரணும், விஜய் அவர்கள் வரணும் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாம சொல்றோம் அப்படின்னா, அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஒரு வேட்பாளரை இறக்கி வெற்றி பெறுவது அப்படின்னா அங்க வந்து அந்த வேட்பாளர் சார்புடைய சாதி மக்கள் மெஜாரிட்டியா யார் இருக்காங்க இப்படித்தான் பார்த்து கேண்டிடேட் இறக்குவாங்க. இந்த தொகுதியில் இந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டியா இருக்காங்க. ஸோ அப்போ இங்க வந்து இந்த கேண்டிடேட் இறக்கினா தான் வெற்றி பெற முடியும். இப்படித்தான் திராவிட கட்சிகள் எல்லாமே ஒரு கால்குலேஷன்ல சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எந்த விதமான கால்குலேஷனும் இல்லாமல்
விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதனுக்காக விஜய் வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாகி இருக்கு. அப்ப அந்த எழுச்சி தான் விஜய் அவர்களை வந்து உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பல்வேறு பத்திரிகையாளர்கள் நம்முடைய நண்பர்கள் இடத்துல பேசும்போது கூட விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, விஜய் அவர்கள் அதை சரியா பயன்படுத்தல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கரூர் இன்சிடென்ட் நடக்குது, இதை வந்து ஒரு அரசியலாக அவர் பயன்படுத்தி இருந்தால் 2024 விஜய் அவர்கள் தான் சிஎம், 180 190 சீட்ல டிவிக்கு வெற்றி பெற்றிருக்கும். ஆனா விஜய் வந்து அரசியலா பயன்படுத்த தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் கூட இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளே கிடையாது. அரசியல்வாதிகள் அப்படின்னா நீண்ட நெடிய காலமாக அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடியவங்க. ஆனா அப்படி நீண்ட நெடிய காலமாக பயணிக்கக்கூடியவர்கள் யாருமே டிவிக்கேல கிடையாது. அங்க இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும் புதுமுகங்கள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தாக இருந்தாலும் பாண்டிச்சேரியில் ஒரு கவுன்சிலர் தொகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் தான் புஷி ஆனந்த். அரசியல் பெரிய அளவுக்கு தெரியாத ஒரு நபர் தான். அதே நேரத்தில் வந்து ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனாலாம் வந்து வியூக வகுப்பாளர்கள், அரசியல்வாதிகள் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் அரசியலுக்கு புதுசு. அப்போ வந்து அரசியல்வாதிகள் யாருமே இல்லை, அதனால அரசியல் செய்ய தெரியல. இதே இடத்துல வேறு கட்சி இருந்திருந்தால், திமுக போன்ற கட்சிகள் இருந்திருந்தால் இந்த வாய்ப்பை பெருமளவு பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த விஷயத்துல வந்து தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் கோட்டை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்களை தான் நாம முன் வச்சோம். ஆனாலும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. அந்த எழுச்சி குறையல அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். அந்த எழுச்சியை பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த எழுச்சி தான், அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய எழுச்சி தான் விஜய் அவர்களுக்கு அதிகமான தொகுதிகள் அதிமுக கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை சூழலை உருவாக்குறது அப்படின்னு தான் நாம பார்க்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.